கண்டிப்பாக சார். ஏன்னா அதையே அவர் சொல்லிட்டாரு. நீ சும்மா சும்மா இதையே சொல்லிட்டு இருக்க. 2 வாரம் ஆச்சு. அது எப்படி எனக்கு எல்லார் பேரும் மனப்பாடமாவது இவங்க 2 பேர் மட்டும் மாற்றி மாற்றி சொல்லுவாரா? அது ஒரு டவுட்டாக இருக்குது. இது ஒரு கண்டென்ட்டாக மாற்றினாலும் மாற்றுவாங்க சார். நம்ம வாட்டர்மெலன் சாரை பற்றி தெரியாதே, எந்திரிச்சு நின்னாலே கண்டென்ட் பண்ணுற ஆள். ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் இது வந்து எங்கே உங்களுக்கு ரொம்ப இதாகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யாரை வெளியேற்றணும்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஒருத்தவங்க ஒரு 2 பேர் சொல்கிறாங்களே, அந்த இடத்துல சப்போஸ் வினோத் சாரை சொல்கிற போல தான் பிரவீன் சாரை சொல்கிற போல தான் வினோத் சாரையோ சொல்லிட்டா என்னவாகும்? எனக்கு என்னென்னா அந்த உருவத்துக்கும் இந்த உருவத்துக்குமா வித்தியாசம் தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பிரவீன் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. சொல்கிறதுக்கு பதிலாக பிரவீன் சொல்கிறதுக்கு பதிலாக காணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல தானே. கானான்னு கூட சொல்லிட்டு போயிடுறான். ஏன் எனக்கு என்னன்னா எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. அது எப்படி சார் உங்களுக்கு கேர்ள்ஸ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே நுழையிற மாதிரியே இல்லை. ஓப்பனாக சொல்லணுன்னா அப்போ அதை மட்டும் தெளிவாக சொல்கிறீங்க. அது மட்டும் கரெக்டாக அரோரா சொல்லி சொல்கிற ஹரேராங்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஹார்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முத்தம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் இருக்குது. பாரு அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு நல்லா கரெக்டான நேம் ஞாபகம் வருது. ஆனால் பையன் பேர் மட்டும் மறந்துது. அது ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வேளை சாருக்கு பையனை பார்த்தா மட்டும் ஞாபகம் மறந்து வந்துடும் போல. கனி பாரு என்ன கிளாஸ் போயிட்டு பயங்கரமாக அவங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சார். நீங்கள் 24/7 பார்த்தீங்களான்னு தெரில. அதில் வந்து திவாகர் சாரும் நம்ம திவாகர் சாரும் பாரு மேடமும் 2 பேரும் பயங்கர டிஸ்கஷன் போச்சு. இவங்கெல்லாம் நாமினேஷன் வந்தாங்க. இவங்கெல்லாம் நாமினேஷனுக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான் அது நானே தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களே போய் இவங்கள இது பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த வாரம் வரல, எதனால வரல, இப்போ இவங்களை எப்படி நாமினேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுல பக்கா பிளான். இதில் வேற வந்து மற்றவங்கள சொல்லிக்கிறாங்க, நீங்களாம் பிளான் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு. மேடம் தான் உட்காந்து பயங்கரமான பிளானு. அதை வந்து கூட வந்து ஒத்து உதறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் சார். ஏன்னா மாலா இருந்தால் கண்டிப்பாக வடிவேல் இருக்கணும்ல, அந்த மாதிரி பாரு இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து திவாகர் இருந்தாகணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு ரொம்ப ஒரு இது என்னென்னா, உங்களுக்கு முதல் விஷயம் அந்த கனி அவங்க வந்து சமையல் கட்டிலே தான் இருக்காங்க. அவங்கள சீன்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் அவங்க பேரை கெட்ட பேராக்கணும் எனக்கு புரியவே இல்லை. ஏங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல பேர் வாங்க வைங்களேன், ஏன் அவங்கள வந்து கெட்டவங்களாக போர்ட்ரேட் பண்ணணும் மக்களிடையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு என்னென்னா அந்த வீட்டில் மற்ற எல்லாரையும் விட கனி அவங்களுக்கான அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமோ. எதனாலனா அவங்க ஒரு மெச்சூர்டாக இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உப்பு போட்டது வந்து என்னையுமே ஏன் யாருமே அது பெருசாக பேசலைங்கிறது எனக்கு ஒரு விஷயம் வருத்தம் இருக்குது. அது ஏன்னா ஆப்போசிட் டீம் டீலக்ஸ் ரூமுக்கு நீங்கள் ஒரு உப்பு போட்ட சாதத்தை கொடுக்குறீங்க. உங்கள் சிக்கனில் வாண்டடாக உப்பு போட்டு தான் பண்ணாங்க. அதனால ஒருத்தவங்க வெளியவே போயிட்டாங்க. அந்த ஒரு கில்ட்டு ஏன் கனி அவங்களுக்கு இல்லைங்கிறது எனக்கு வருத்தமான விஷயந்தான். எனக்கு அந்த இடத்துல ஓகேனா. ஆனால் பாரும் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ, நீ என்னைய வந்து சாக்கடைக்குள்ளே தள்ளுனா நானும் உன்னை தள்ளுவேன் அப்படிங்கிறது நல்லா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை வேறு மாதிரி ப்ளே பண்ணலாம். அவங்கள அந்த சமையலை வச்சே ப்ளே பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது என்னோடய இதுவுமே. பட் அதை ஏன் வீட்டில் இருக்கவங்க பெருசாக பேச மாட்டேங்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த உப்பு போட்ட மேட்ருனால தான் நந்தினிங்கிற ஒரு கேரக்டர் வெளியவே போச்சு. அந்த கில்ட்டு ஏன் கனி அக்காவுக்கு இல்லைங்கிறது தான் எனக்கு. ஏன்னா திருப்பி அதை தான் பண்ணுறாங்க. அந்த பழைய சாதத்தில் திருப்பி உப்பு போட்டாங்க. அவங்க வெளில போனதுக்கப்புறம் கூட பழைய சாதத்தில் உப்பு போட்டாங்க. இப்படி திருப்பி ஏன் அதையே பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோடய கேள்வியாக இருக்குது. எனக்கு போன வாரம் கேட்காதே விஜய் சேதுபதியை நம்மளாம் ஒரு வருத்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா கனி அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு சலுகை கிடைக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சமையல் தெரிஞ்சு சமையல் பண்ணுறதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு சலுகையை கொடுக்குறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா போன வாரம் எல்லாரையும் கேள்வி கேட்ட விஜய் சேதுபதினா ஏன் கனி அவங்கள உப்பு போட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த வாரமும் அதே தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பழைய சாதத்தில் வாண்டடாக உப்பு போட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நீ வேறு ஏதாவது ப்ளே பண்ணு, வேறு எதை வேணாலும் செய்ய. ஆனால் அதை போய்ட்டு பழைய சாதத்துக்குள்ளே உப்பு போட்டு அதை எக்ஸ்ட்ராவாக அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறதுங்கிறது அது கேம் கிடையாது. அது வந்து திருப்பி அந்த தப்பை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா விஜய் சேதுபதினா அதை கேட்காம விட்டதுனால தானோ அப்படிங்கிற மாதிரி. இதே இந்த வாரமும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரமும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணி அதனால ஒரு பொண்ணு நொந்து போய் வீட்டை விட்டு வெளியே போயிருக்குங்கிற கில்ட்டே இல்லாத அளவுக்கு
பண்ணிடுவாங்க. மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே வச்சதுக்கு காரணம் என்னென்னா கேள்வி கேட்காதனால. அந்த இடத்துல அது தப்புன்னு கேள்வி கேட்டிருக்கணும். இப்போ ஆமாம், அது பண்ணுறது கரெக்டுங்கிற மாதிரி தானே ஆகுது. கேள்வியை கேட்கலன்னா அந்த இடத்துல அந்த கேள்வி வரலன்னா அது பெரிய விஷயமா பேசப்படலனுங்கிற மாதிரி தானே ஆகுது. இப்போ அந்த வீட்டில் மற்றவங்களுமே அதை பற்றி பேசலை. அதை பற்றி பேசின ஒரே ஆள் வந்து பாரு. அவங்க எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பாருவை திட்டுறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டது கரெக்டு தானே. நீங்கள் வந்து உப்பை போட்டு ஒரு கில்ட்டை உருவாக்க ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் நல்லவங்க, நாங்கள் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப நல்லவங்க, நான் எந்த வேலையுமே நான் வேறு எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேங்கிற மாதிரி உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறேங்கிறத தைரியமாவது ஒத்துக்கோங்க. அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிங்க. நான் நல்லவங்கன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க. அவ்வளோ நல்லவங்களா இருக்கிறவங்க அந்த இடத்துல உப்பு போட்டிருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் போட்டது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஸ் பண்ணா யார் எஃப்ஜே இல்லை சார், எங்கே பண்ணார்? நீங்கள் நல்லா பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் உண்மையிலே ப்ரோக்ராமை தெளிவாக பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு சபரி ஒருத்தர் இருக்கார், சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ வந்து எஃப்ஜே வந்து சபரியை தான் கட்டிப்பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் யார் பின்னாடி வந்தாங்கன்னே தெரியாமல் இழுக்கும்போது காலை வந்து அந்த இவங்க வந்து இழுத்தாங்க. அப்போ வந்து காலால் தட்டி விட தான் ட்ரை பண்ணார். பின்னாடி யார் இருக்காங்கன்னு கூட பார்க்கல. ரெண்டு தடவை தட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு சவுண்டு கேட்டோன்னு தான் நம்ம எஃப்ஜே வந்து பின்னாடி திரும்பி பார்ப்பார். அது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதை எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டார் எஃப்ஜே. எனக்கு என்ன தோணுதுன்னா, நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு அஃபீஸ் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, இதே ஒரு கேள்வியை நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட. பார்வதி கெமியோட ட்ரெஸ்ஸை மொத்தமாக கலட்டினாங்களே, அவங்க பொண்ணு இல்லையா கெமி? சொல்லுங்கள். நான் ஒரு ஆண் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஒரு பொண்ணு தானே. அவங்க ட்ரெஸ்ஸை மொத்தமாக நீ கலட்டுறிய, அத்தனை ஆண்கள் சுற்றி நின்னாங்களே, ட்ரெஸ்ஸுன்னு ஆண்கள் ஃபுல்லாக கத்துறாங்களே, அப்போ அது உனக்கு அஃபீஸாக தெரியலையா? அப்போ நீ நடந்துக்கிட்டது ரைட்டா? அது எப்படி ஒரு கேமில் தெரியாமல் ஒரு விஷயம் படும்போது, இப்போ கேம்னா ஆணும் பெண்ணு சேர்ந்து விளையாடும் போது கண்டிப்பாக கை கால் மேல் படதான் செய்யும். இதே மாதிரி போன சீசனில் ஒன்று நடந்தது. முத்துக்குமரன் நான் வந்து உள்ளே விட மாட்டேன், விட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுனாரு. ஓகேங்களா? அதே இது இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது தெரியாமல் வேணும்னு பண்ணலை. தெரியாமல் பட்ட ஒரு விஷயத்த அதை பெருசாக பேசுகிறாங்க. எனக்கு அது புரியலை. எல்லா இடத்துலையுமே நான் நோட் பண்ணி பார்த்துட்டேன். தனக்கு வந்தால் மட்டும் ரத்தங்கிறாங்க, மற்றவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னிங்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத என்னோட கேள்வி. இந்த இடத்துல அப்படி நடக்கவே இல்லை. இதே எஃப்ஜே சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். அவங்களுக்கு அஃபீஸ் நடந்துச்சுன்னு சொன்னாங்களா, அதே இது எனக்கும் நடந்துச்சுல. பார்வதி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஓப்பனாக சொல்லும்போது வாட்டர்மெலன் சார் என்ன சொல்கிறாரு, சி இதை போய் வெளியே சொல்லிட்டு இருக்க, ஒரு பொண்ணு வந்து அந்த மோட்டிவில் எந்த பையனையாவது தொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே. அதே தான் அவனும் மோட்டிவில் தொடவே இல்லையே. அவன் யதார்த்தமாக பண்ணால் அதை வந்து நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க. அப்புறம் அந்த சைடில் உள்ள நியாயத்தையே சொல்லணும்ல. ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அஃபீஸ்னா பையனுக்கு நடந்தாலும் அந்த இடத்துல அஃபீஸ் தானே. அஃபீஸ் தான். அங்கே கேம் நடந்தது, யதார்த்தமாக நடந்தது. ரெண்டு பேருமே பெருசாக பேசுகிற விஷயமே கிடையாது. அங்கே வேணும்னு யாருமே பண்ணல. நீங்கள் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருமே ஒரு கேமில் பண்ண விஷயம்தான். ஆனால் அதை வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்வதி ட்ரை பண்ணாங்க. அப்படியே எஃப்ஜே என்ன மாதிரி ஆஃப் பண்ணணுமோ ஆஃப் பண்ணி விட்டார். ஓப்பனாக சொல்லணும்னா குறும்படம் போடுவாங்களா? கண்டிப்பாக போடுவார். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயமா பேசணும். ஏன்னா அவங்க வந்து எப்போ பார்த்தாலுமே அப்படி தான் பண்ணுறாங்க. நீ என்ன ஆம்பளையா, ஆம்பளை திமிரை காட்டுறியா, அந்த வேர்டெலாம் பாருங்களேன், ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஒருத்தவங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணும், இந்த மாதிரி வெளில வந்து ஆம்பளை திமிரை காட்டுறான் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே பார்வதி பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும்தான் நல்லவங்கன்னு நினைக்கக்கூடாதுங்க. நீங்கள் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னது தான் நான் சொல்கிறேன். 17 பேருக்கான கருத்து ஒன்றா இருக்குன்னா அந்த இடத்துல அந்த கருத்தில் ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் கரெக்டாக இருக்குமா இருக்காதா? ஒரே ஒருத்தவங்க பேசுகிறது மட்டும் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோடது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கேமை விளையாடுங்க. மற்றவங்க கேமை விளையாடி நீங்கள் அதில் வின் பண்ணணும்னு நினைக்காதீங்க.